இந்த பக்கம் இன்னைக்கு மலை சத்தியாவையும் இந்த பக்கம் திரு துரை வைக்கோ ரெண்டையும் கையை கொடுத்து இழுக்கிற மாதிரி அன்னைக்கு கலைஞர் இதே வைகோவையும் இதே ஸ்டாலினையும் கை கோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு அணியில் இருக்கிறாங்க. திரு துரை வைகோவுக்கு ஒரு அழுத்தம் வந்து அந்த கட்சியில் இருந்துகிட்டே இருக்கு. இவரோட மன்னிப்பு கேளுங்கள், அவரோட மன்னிப்பு கேளுங்கள், கனிமொழியோட மன்னிப்பு கேளுங்கள்னு அப்போ அவர் டெல்லியிலேருந்து வராருன்றதுக்கு முன்னாலேயே கேட்டு வச்சுட்டு இங்கே கிடத்த அவருடைய வார்த்தை. நான் வெளியே வந்து வந்துட்டோம்னு என்ன பண்ண முடியும்? கூட இருந்தாவது நம்ம கேட்டால் ஒன்று ரெண்டு செய்வாங்க, வெளியே இருந்தால் நம்ம போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் நடப்பு அரசியல் குறித்து, குறிப்பாக மதிமுக, பாமக, திருமாவளவன் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராகவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ மதிமுகவில் மல்லை சத்யா, துரை வைகோ இவங்களுக்கு இடையே மோதல் ஒன்று நடந்துட்டு வந்துச்சு. நேற்று கூட சமரசமாயிட்டாங்க. இது வந்து அவர் துரை வைகோ தன் மீது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறக்காக பண்ணுறாரு. அது நீங்கள் இந்த மாதிரி கேட்கக்கூடிய அளவுக்கு மதிமுக வந்து விட்டதுன்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். எப்பொழுது திமுகவோடு அவர்கள் கடுமையாக திமுகவை எதிர்த்து திமுகவோடு எப்பொழுது சமரசம் செய்து கொண்டார்களோ, அதாவது கூட்டணிக்கு போனாங்களோ, அன்றிலிருந்தே திமுக நிழல் இருக்கிற ஒரு கட்சியாக மதிமுக மாறிவிட்டதுனால அது வெளியில் பேசு பொருளாக இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அண்ணாமலை, சீமான் எப்படி ஒரு சடன் அட்டென்ஷன் கிரியேஷன் எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி வைகோ பண்ணிகிட்டு இருந்தவர் தான். அவர் நிலைமை வந்து சுருங்கிடுச்சு. அதுக்கு பிறகு கூட ஒரு அவருடைய உடல்நிலை சற்று தளர்ந்து அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை எதுவும் செய்ததுக்கு பிறகு அவருடைய அதிகப்படியான அவருடைய பேச்சு குறைந்துருச்சு. இப்போ பார்லிமெண்ட்லாம் பேசுகிறார். இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் இப்படி அவரை நோக்கி கேட்கிற அளவுக்கு நீங்கள்லாம் நாடகம் ஆடுறீங்களா, அல்லது முத நாள் கூட பத்திரிகையாளர் திரு சியாம் அவர்கள் சொன்னார், அடுத்த நாள் பாருங்கள் ஒரு வாபஸ் வாங்கிடுவாங்க ஆயிடுவாங்கன்னு அவர் முன்கூட்டியே சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையாக அவங்க பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு. அப்படி தான் ஆகும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்துகிறார். அதாவது தன்னுடைய வாரிசு எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து 1993 6 பேர் தீக்குளித்து இருக்கிறார்கள், கட்சி ஆரம்பிக்கிறாரு. திமுகவினுடைய பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் திரு வைகோவின் பின்னால் வருகிறார், தமிழ்நாடு முழுவதும் நடைபயணம் மேற்கொள்கிறார். இவ்வளவு பெரிய அளவில் கட்சி வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஒரு முறை மிகப்பெரிய அளவில் திமுகவை எதிர்த்து தான் திரு வைகோ அவர்கள் வந்து எல்லா விஷயங்களும் மேடை பேச்சு, எழுத்து எல்லாமே அவர் சங்குலின்னு ஒரு பத்திரிகையில் இருந்து தொடர்ந்து எல்லாமே எழுதிட்டு வரும் பொழுது, திராவிட மாடல், இன்றைக்கி திராவிட ஒரு கழகம், இது குறித்து ஒரு கட்டுரையை கலைஞர் அவர்கள் எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது தனக்கு பின்னால் இன்னொரு இயக்கம், எந்த இயக்கம் திராவிட கொள்கையை பற்றி பேசும் அப்படின்னு சொல்லும்போது எதிர்முகாமில் இருக்கும்போது வைகோ பேசுவார்னு எழுதினார். என்னதான் சண்டை இருந்தாலும் வைகோ வந்து திராவிட குறித்த அந்த பற்றில் உறுதியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு, செயல் இந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே வந்து என்னென்னா 93 இதே மாதிரி ஒரு வாரிசு சண்டை உருவாகுது. இந்த பக்கம் இன்னைக்கு மலை சத்தியாவையும் இந்த பக்கம் திரு துரை வைக்கோ ரெண்டையும் கையை கொடுத்து இழுக்கிற மாதிரி அன்னைக்கு கலைஞர் இதே வைகோவையும் இதே ஸ்டாலினையும் கை கோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஒரு அணியில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரையும் இப்போ இவருக்கு ஏற்பட்ட வாரிசு சண்டையில் தானே வெளியில் போகிறாரு. இப்படி ஒன்று நடந்திருந்தால் எவ்வளவோ நடந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு பெரிய சென்ட்ரல் மினிஸ்டராக திரு வைகோ அவர்கள் இருந்திருக்கலாம். அவருக்கு டெல்லி தான் அதிகபட்சமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழல் அளவுக்கு இன்றைக்கி மதிமுக இல்லை. மதிமுக இன்றைக்கி வந்து ஒரு 2 மாவட்டம் 3 மாவட்டங்களில் திமுகவினுடைய ஒரு பலம் என்னவோ அந்த அளவுக்கு சுருங்கிருச்சு. சொல்வதற்கு வருத்தமாக தான் இருக்குது. என்னென்னா அவர்கள் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்தாங்களோ எதிர்க்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய வளர்ந்துக்கிட்டே வந்தாங்க. பின்னால் அதிமுகவில் கூட்டணி வைக்கப்பட்டது. அதே மாதிரி திரு செஞ்சி ராமச்சந்திரன் உட்பட, எல் கணேசன் உட்பட பலரும் வந்து இவர் மந்திரி பதவி தனக்கு வந்த கேபினெட் சீட்டை அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அவங்க போய் திமுகவில் தான் சேர்ந்தாங்க. சரி, இப்போ இன்றைக்கி திமுகவுக்கு வந்துட்டாங்க. இந்த நிலையில் இந்த திரு துரை வைகோ ஒரு எமோஷனல் கிரியேஷன் தான் பண்ணிட்டார். இந்த விஷயத்தை அவங்க ஒரு அறையில் உட்காந்து பேசியிருக்கலாம்.
இது வெளியில வந்திருக்க வேண்டியதில்லை. ரெண்டு ஆனா நாளைக்கு வருது. சண்டை போடுறாங்க, அப்புறம் சேர்றாங்க, இதெல்லாம் ஒரு வருது. நாடகம் மாதிரி தான் எனக்கு ஆமா, அந்த அவர் பேசும்போது கூட ஒரு முகபாவனை ரொம்ப ஒரு கை கொடுக்கணும் போது முகபாவனை. மலை சத்தியா ரொம்ப மலர்ச்சியா இருக்காரு. ஆனா அவரு அப்படி இல்லை, ரொம்ப தளர்ச்சியா தான் அவரு இருக்காரு. அப்ப அவர் என்ன எதிர்பார்க்க, கட்சி என்ன இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு. அவர் இதுல கூட எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போது கூட எமோஷனல் ஆகுறாரு. விடுங்க பேசாதீங்கன்னு திரு கே நேரு சொல்றாரு. இவர் உடனே நீங்க விடுங்க என்ன பேச விடுங்கன்றாரு, கண்ணீர் சிந்துறாரு. அப்போ அங்கிருந்து திரு துரை வைகோவுக்கு ஒரு அழுத்தம் வந்து அந்த கட்சியில் இருந்துகிட்டே இருக்கு. அது அல்லது அந்த அழுத்தத்திற்கு அவர் பலியாகிறார். ஏன் இவர் பலியாகணும்? இப்போ கட்சியினுடைய முதன்மை செயலாளராக இருக்கிறார். அது வந்து எல்லா பிரச்சனைகளையும் அவர் சால்வ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறார். அப்போ திரு துரை வைகோ அவர்கள் வந்து அவருக்கு வந்து இன்னொன்று அந்த கட்சியில் வந்து ஒரு டபுள் பவர் இருக்குது. என்னன்னா அவர் வந்து அந்த கட்சியினுடைய தலைவருடைய பையன் அப்படின்ற அவர் நிர்வகிக்குங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் செயல்படுவாங்க. ஆனால் துரை வைகோ வந்து அவர் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இங்கே இருக்கிற ஒரு வீடியோ எடுத்துட்டாரு. கட்சியில் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து உள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார், பொது வெளியில் பேசுகிறார். இது நமக்கு தெரிஞ்ச குற்றச்சாட்டு. உள்ள இன்னும் நிறைய இருக்குது. நிறைய என்ன இப்போ அவர் கொடுக்குற பரிந்துரைகளை வந்து நிறைவேற்ற முடியாத அளவிற்கு அவர் மலை சத்தியா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார். நீங்கள் இந்த இடத்துல தான் கவனிக்கணும். இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் கூட திரு துரை வைகோ வந்து தன்னுடைய கட்சி கூடிய காரில் கூட இல்லாமல் போகிறார். ஏன்னா நான் பதவியில் ஏதோ ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கட்சி கூடிய அவ்வளோ அதிருப்தியாக இருந்துட்டு அப்புறம் அவ்வளோ அதிருப்தியாக போகிறாரு. அவ்வளோ அதனால அட்டென்ஷன் கிரியேஷனாக தான் இருக்குது. அவ்வளோ அதிருப்தியாக போகிற மலை சத்தியா மட்டும் தியாகி கிடையாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 32 ஆண்டுகளில் வாய்ப்புகளே பெறாதவர்களாக இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பேசிட்டு துரை வைகோ அங்கே நிகழ்ச்சிக்கு போகிறாரு. அவர் எதிர்பார்க்கிறார். இப்போ மாவட்டம் தோறும் மலை சத்தியாவை நீக்க சொல்லி திருச்சியில் கூட பண்ணாங்க. மலை சத்தியாவை நீக்க சொல்லி அங்கங்கே தீர்மானங்கள் வரும்போது வைகோ எதிர்க்கிறாரு. இந்த ஒரு இடத்துல என்னன்னா தன் வாரிசா தன்னுடைய வளர்ப்பு வாரிசா, ஏன்னா செக்யூரிட்டி லெவலில் இருந்து ஒரு கராத்தே மாஸ்டர் மலை சத்தியா அவர் வந்து ஆரம்பத்தில் இவருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியில் தான் வராரு. பட் அந்த லெவலில் வந்து மலை சத்தியாவை சுருக்கிட முடியாது. நல்ல தமிழ் ஆற்றலும் நல்ல பேச்சாற்றலும் நல்ல தமிழ் சொற்களை வந்து பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து அந்த ஆற்றல்லாம் அவருக்கு உண்டு. சட்டமன்ற உறுப்பினரும் பேரூராட்சி தலைவரெல்லாம் இருந்திருக்கிறார். இப்படி இருக்கிற இந்த சூழலில் ஒரு தன்னுடைய மகன் கூட நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு கட்சி தலைவராக, அதாவது கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு வைகோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மல்லை சத்தியாவை மற்ற கட்சியாக இருந்தால் அங்கேருந்து அப்படி நீக்கியிருப்பாங்க. ஏன்னா வாரிசு அரசியலுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அந்த இடத்துல இவர் வேறு வழி இல்லாமல் இப்போ இன்றைக்கி அவர் வந்து முன்னால் வந்திருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். இங்கே அந்தளவுக்கு அவர் உரிமை கொடுத்து வச்சிருக்கிறார். மல்லை சத்தியாவை விட்டு கொடுக்கவில்லை வைகோ. அதைத்தான் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தன் மகன் அதிருப்தி அடைஞ்சாலும் அவர் வந்து இப்போ இவர் வந்து நடவடிக்கை இப்போ இந்த விஷயம் பொது வழிக்கு வந்திருக்குன்னா இதுக்கு முன்னால் தனி அறையிலையும் தனியாகவும் திரு வைகோ அவர்களிடம் துரை வைகோ வந்து பேசியிருப்பார். பேசி ஒரு மலை சத்தியாவின் மீது நடவடிக்கை எடுக்க கேட்டிருப்பார். இப்போ இந்த இடத்துல வந்து அப்பா மகனுக்கு இடையில தான் சண்டை நடந்திருக்கும். இவர் ஒத்துக்க மாட்டார், இவர் மறுத்திருப்பார். அதனால தான் இவர் வந்து கோவிச்சுக்கிட்டு இப்போ வந்து கட்சிக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு ரிசைன் பண்ணிட்டு போகல. இவர் அவங்க அப்பாட்ட கோவிச்சுட்டு தான் ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. அப்போ இவர் கூப்பிட்டு வச்சு பேச வேண்டிய நிலைக்கு உள்ளாகிறார். அப்போவும் அவர் வந்து தன் மகனைத்தான் சமாதானப்படுத்தியிருக்கிறாரே தவிர மல்லை சத்தியாவின் மீது அவர் அதே சாஃப்ட் கார்னரில் தான் நீடிக்கிறார். இல்லை, எனக்கு என்ன கேள்வி எழுதுனா இங்கே அடுத்த மதிமுக தலைவராக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இது நினைக்கிறாரா? இல்லை, நிச்சயமாக அந்த மாதிரியான எண்ணம் திரு மல்லை சத்தியாவுக்கு இருக்காது. ஆனால் இப்போ மதிமுகவை வழிநடத்திட்டு போகணும், பல சோதனைகள் வரும்பொழுதும் பல வாய்ப்புகள் வரும் பொழுதும் மல்லை சத்தியா திரு வைகோ அவர்களோடு தான் இருக்கிறார். இப்பவும் அது ஒரு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லி மோதிரம் என் இதயத்தில் இருக்கிறார் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். ஆனால் அந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்காது. இங்கே யார் அதிகாரம் செலுத்துவது அப்படின்றது தான் இருக்கும். ஏன்னா கட்சியில் இவர் வந்து இப்போ 7 ஆண்டுகள் அவருடைய ஒரு அதிகப்படியான கவனம் வந்து துரை வைகோவது 7 ஆண்டுகள் இருக்கிறத அவரே சொல்கிறார். ஆனால் 32 ஆண்டுகள் மல்லை சத்தியா கட்சியினுடைய கீழிருந்து மேலே வரைக்கும் பார்க்குறாரு. அப்போ இவர் கொஞ்சம் உடல் நலிந்தோ அல்லது டெல்லியினுடைய அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து திரு வைகோ சொல்லி கொண்டிருப்பதனால் இங்கே இருக்கிற கட்சியினுடைய அத்தனை நூக்கன்காரனுக்கும் மல்லை சத்தியாவுக்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள் இவரோட ஃபைட் பண்ணி முடியாத போது வெளிப்படையாக அவர் பேசுகிறாரு, வீடியோ எடுத்து போடுறாரு. இந்த அதிருப்திக்கு திரு துரை வைகோ வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறது வந்து சரியான ஒரு அணுகுமுறையே கிடையாது. எந்த வகையிலையும் நீண்ட நாளுக்கு அப்புறம் இப்போ வந்து நானும் ரவுடி தான் வடிவேல் வண்டியில் ஏறுற மாதிரி நாங்கள் கட்சி இருக்கிறோம் பாருங்கள், நாங்கள் இருக்கிறோம், எங்கள் கட்சியும் ஆக்டிவாக இருக்குது, ஐயோ எங்கள் கட்சியில் பொதுக்குழு செயற்குழு தீர்மானம் எல்லாம் நிறைவேற்றுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து காட்டியிருக்கிறாங்க. இன்னொரு சந்தேகம், மல்லை சத்தியாவை திமுக இயக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை, அப்படி இயக்கிறக்கூடிய அளவில் இன்னைக்கு இவரே வந்து திமுக சொல்படி தானே இயங்குறாரு. இவ்வளவு
பிரச்சனைக்கு அப்புறமும் அவர் ஆளுநர் குறித்தும் நீங்கள் டெல்லி பாராளுமன்றத்தில் முழங்கும் போது தமிழக எம்பிக்களை பற்றி தவறாக பேசிட்டாங்கன்னு வந்த முதல் தகவல். ரெண்டாவது, தமிழக மக்களை தவறாக பேசிட்டாங்கன்னும் போது இவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள், அவரிடம் மன்னிப்பு கேளுங்கள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேளுங்கள்னு அவர் முழங்குறாரு வைகோ. அந்தமாவே ரொம்ப கூச்சப்பட்டு வெக்கப்படுது. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த மதிமுகவே இன்னைக்கு திமுக தான் இயக்குது. அதில் வந்து மல்லை சத்யாவை மட்டும் தனியாக இயக்கி என்ன பண்ணுறது? ஏன்னா அவங்க என்ன சொல் பேச்சு கேட்காம இப்போ இங்கே வந்து ஏடிஎம்கேல ஒரு பிரச்சனை இருக்குது, எடப்பாடி பேச்சு அதனால கேட்காம போயிட்டானே என்ன பண்ணுறதுன்னு செங்கோட்டையில இருந்து ஒரு இதை உருவம். அந்த மாதிரி இங்கே என்ன இருக்குது? இங்கே மதிமுக ஏற்கனவே டிஎம்கே யோசிப்பதற்கு முன்னாலே இவங்க வந்து அதுக்கு ஆமாசாமியோட ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்ததாக பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள், இனி நான் தான் தலைவர், யாரும் கிடையாது, இவர் வந்து செயலாளர் தான் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து செயலாளர், அவரை வந்து வேணும்னா அவர் வந்து செயல் தலைவராக இருந்து போகிறாரு அப்படின்னு சொன்னார். அந்த இது ஓரளவுக்கு அவங்களுக்கு முடிவுக்கு வந்துருச்சு. அது வந்து இந்த கூட்டணி அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு கூட போட்டிருந்தோம். இப்போ என்ன அவசரம் அவரோட போய் பேச வேண்டிய ஒரு கூட்டணிக்கு? பிஜேபி அவங்க கூப்பிட்டாங்கன்னா போய் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்ஸ். இப்போ அமித்ஷான்ற பேரோ திரு நரேந்திர மோடி அவர்களோ பாலிட்டிக்ஸ் தென்னிந்தியாவுக்கோ இதுவரைக்கும் வரதுக்கு முன்னாலிருந்து இவரெல்லாம் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னாலே இவங்கெல்லாம் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் அதிலே சென்ட்ரல் பாலிட்டிக்ஸ் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் ரெண்டையும் இவர் பார்த்துட்டார். அதனால் அவர் ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு மருத்துவர் ராமதாஸ். நீங்கள் எதையும் அவசரப்படாமல் போ. அப்போ தான் அவங்கள வந்து அவங்க நம்மக்கிட்ட வந்து பேரம் பேசணும். அப்போ தான் நமக்கான ஈல்டு அதிகமாக இருக்கும். அது வந்து ஒரு பாலிடிக்ஸ் கணக்கு. சரியா தவறுன்றது அடுத்த விஷயம். அவங்க வந்து ஐயா எப்போ வருவீங்க அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணாதான் அப்படிதான். அவங்க வந்து கெஞ்சணுன்ற வார்த்தையை விட அவர்கள் நாம வந்தா பிளஸ்ன்னும் போது கடைசி நேர பேரங்கள்ல தான் கூடுதல் பலன் ஜாஸ்தி. இவ்வளவுதான் சீட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஆமா, இதுதான் விஷயம். இப்போ அன்புமணி மேல வழக்குகள்லாம் இருக்கு, மத்திய மந்திரியா இருக்கும்போது அதுக்கு பயந்துட்டு இல்ல மத்திய அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறக்காக இது பண்ணியிருப்பாரு. இல்லை, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு கெஸ்ஸிங். அவருக்கே ஆசை இருக்கும். அவருக்கே வந்து நம்ம மத்திய மந்திரி ஆனால் ஏன்னா ஏற்கனவே ஒரு சுகாதார மந்திரியாக இருந்தவர் தான். ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சென்ட்ரல் 10 ஆண்டுகள் பிஜேபியினுடைய இந்திய கூட்டணி ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு ஆண்டு நிறைவு பெறுகிறது, இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்தால் அவங்க மத்திய அமைச்சர் ஆகணுன்றது அவருக்கு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் நிச்சயமாக அவங்க கேட்டு கூட மந்திரி பதவி பெற்றிருப்பார்கள். அதனால் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எங்கள் பாராளுமன்ற தேர்தலோடு எங்களோட உறவு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இது கூட்டணி முக்கியம். அங்கே நடக்கிற வாரிசு பிரச்சனை வந்து எங்கே கூட்டணி போகிறது அப்படின்றது மட்டும்தான். சார், அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து எனக்கு 1 மணி நேரம் கூட தனிமை இல்லை, தினந்தோறும் வந்து இந்த கட்சி சார்ந்த விழாக்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா கல்யாணத்துக்கு இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கேன், நான் கட்சி பணி எப்போ தான் பார்க்குறது அப்படின்ட்டு ஒரு மன அழுத்தம் ரொம்ப குமுறின மாதிரி ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து தொல் திருமா அவர்கள் எப்பயுமே இயங்கிக்கிட்டே இருக்கிறவர் தான். அவர் கட்சி பணி ஆற்றுவதற்கு எனக்கு நேரம் கொடுங்க, நீங்கள் கிடந்து என்னையா இதுக்கெல்லாம் இழுத்துட்டு போய் என்னை இப்படியெல்லாம் படுத்தாதீங்கன்னு அவர் சொல்கிறாரு. இது ஒரு வகையில் நம்ம இந்த நேரத்தில் இப்போ 2 கட்சிகள் குறித்த வாரிசு பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கிற சமகால அரசியலில் இருக்கிற முக்கியமான ஒரு பர்சனாலிட்டியில் தொல் திருமா அவர்கள் அவர் மறுக்கவே முடியாது. ஆனால் அந்த விசிகாவில் அவருக்கு அப்புறம் அந்த மாதிரி அந்த இடத்தை இட்டு நிரப்பக்கூடிய அளவுக்கு இரண்டாவது கட்ட தலைவர் கூட இருக்காங்க. திரு ரவிக்குமார் எம்பி அவர்கள் இருக்காங்க கொஞ்சம். இன்றைக்கி அங்கே எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் எல்லாத்தையுமே அதுக்கு அடுத்த கட்டம் தான் சொல்ல முடியும். ஆனால் தொல் திருமா அவர்களை இட்டு நிரப்பக்கூடிய அளவுக்கு அங்கே இல்லை. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸாக நாம் இந்த நேரத்தில் பார்க்க தோணுது. திருமா அவர்களுக்கு வந்து இப்போது அவர் இல்லைன்னா இப்போது கட்சிக்காரர்கள் வந்து அப்படி தான் விரும்புவாங்க. ஒரு மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டத்தில் ஒரு 10 பேர் முக்கியமானவர்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு திருமா அவர்கள் போயிட்டு வந்துட்டார். அப்போது அவர் ஈகோ ஆயிரும். அங்கே போயிட்டு வந்தீங்கல்ல, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரலைன்னா எப்படி? என் பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இவரையே நம்பி இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க வந்து அவரை வழிபடக்கூடிய தலைவராக தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. அப்போ அவர் டெல்லியிலேருந்து வராருன்றதுக்கு முன்னாலேயே கேட்டு வச்சுட்டு இங்கேயே கிடந்த அவருடைய வார்த்தையிலே தான் இருந்து கூப்பிட்றாங்க. அவர் அடுத்த கட்ட ஒரு தலைவரை அந்த இதை வந்து அவர் உருவாக்கணும். அவர் கட்சி பணி என்னை செய்ய விடுங்கன்னு அவர் கேட்குறாரு. அப்போது அடுத்த கட்டதாக தான் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் போகக்கூடிய அளவிற்கு ஒரு இது ஏற்படுத்தணும். நம்ம வந்து அவருக்கு தெரியாதில்லை,
எல்லா விதமான இதுவும் பண்ணுறவர் தான். பட் இந்த மாதிரி நமக்கு பார்க்க தோணுது. அது கவலையாக அறிக்கை கூட இருக்குது. திரு சத்யராஜ் அவர்கள் கூட ஒரு ஸ்டேஜில் சொன்னார், அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் அவரை கூப்பிட்டுட்டு இருக்காதீங்க, அவர் எல்லாத்தையும் அலைகழிக்காதீங்கன்னு சொன்னதான் நினைவு. அதனால் அவர் வந்து இதற்கான சிக்மெண்ட்டை தான் பிரிக்கணும். அவர் இந்த காணொலியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, திமுகவை மட்டும் நான் நம்பி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து நாராயண் திருப்பதி கூட அது பேரம் பேசிட்டு இருக்காங்க, அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், இந்த 2 செய்தியும் நான் பார்த்தேன். அவர் முழுமையாக அந்த பேச்சை பார்க்கணும். தொல் திருமாவர்களை பற்றி எனக்கு வந்து என்ன நடக்குன்னு எனக்கு அரசியல் தெரியும், நான் திமுகவை மட்டும் நம்பியே இருக்கிறேன், நீங்கள் அதனால வந்து பேர வலிமை குறைஞ்சிரும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். இங்கே 2 விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. என்னென்னா காங்கிரஸ் அண்டு பிஜேபி, இது 2 குறித்து தான் இருக்குது. நாம் எந்த காலத்துலையும் பிஜேபி ஆதரித்து நம்மளால் போக முடியாது. அதுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி வக்ஃபுலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்களில் வந்து எகென்ஸ்டாக இருக்காங்க. அதனால் நாம் காங்கிரஸோடு கூடிய அணியில் தான் இருக்க முடியும். அதனால் இங்கே மட்டும் நான் நம்பி இருக்குன்னு நினைக்க வேணாம். நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறார். அதையும் பார்க்கணும். இல்லை, எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ மேல்பாதி வேங்காய வேல் உட்பட சிறுபான்மையினருக்கு ரொம்ப தலித் மக்களுக்கு எதிராக அதிகமான இது வருது. அது கட்சிக்குள்ளே அதிருப்தியாகி திமுக விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து என்ன பண்ண முடியும்? இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இந்த கூட்டணி நான் வெளியே வந்து வரட்டோம்னு என்ன பண்ண முடியும்? கூட இருந்தாவது நம்ம கேட்டால் 1-2 செய்வாங்க. வெளியே இருந்தால் நம்ம போராடிக்கிட்டே இருக்க வேண்டியது. நான் போராடி கலைச்சிட்டேன், நான் வழி இல்லை, நான் இந்த மாதிரி அணியில் இருந்து கேட்டு பெறக்கூடிய நிலைமையில் தான் இருக்குன்னு திரு தொல் அவர்கள் ஒரு மேடையிலையும் பேசியிருக்கிறாரு, ஒரு காணொலியிலையும் சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் வந்து இப்போ பாமக ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, அதை அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. அப்போது நாம் கூட்டணியில் இருந்து கொண்டே இருப்பதுனால் திமுக தங்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. எனக்கு தொண்டர்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு அதிருப்தி இருக்கிறது, நீங்கள் வந்து சாதாரணமாகவே கடந்து போகிறீங்க, அதனால் நீங்கள் கவனிச்சிக்கிங்க, எனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது, அடுத்து எனக்கு ஏதாவது சீட்ஸ் வரும்போது உங்களுக்கு தூரம் இவ்வளவு தூரம் நான் உங்களோட பயணிக்கிறேன், நீங்கள் சீட்டு கொடுக்கும்போது இதை கன்சிடர் பண்ணுன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை அவர் இங்கேருந்து தொடர்ச்சியாக செட் பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு கூட பார்க்குறேன். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.